ஒரு பேசிக் ஃப்ளாஸ்க் ப்ரோக்ராம் போடுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த ஐடியை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஐடிஇ அண்ட் தென் பைச்சாம் ஐடியை யூஸ் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு புது ஃபோல்டர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இது க்ளோஸ் ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணுமோ அங்கே போயிடுங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ட்ரைவில் வந்து ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்களா, எனக்கு ஃப்ளாஸ்க் ஃபோல்டர் எனக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இதில் வந்து ஒரு புது ஃபைல் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் app.py அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு புது ஃபைல் எனக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதில் ஃப்ளாஸ்க் ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னால் நம்ம வந்து அதோட பேக்கேஜை ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணி இதில் அந்த ஃப்ளாஸ்க்கான கிளாஸஸ் எல்லாத்தையுமே பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டெர்மினலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃப்ளாஸ்க்கை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். pip இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க். ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் பேக்கேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இதோட வெர்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணலாம். என்ன வெர்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃப்ளாஸ்க் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் கொடுத்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இப்போ கரண்ட் வெர்ஷன் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பைத்தான் 3.9.3 அண்ட் தென் வந்து ஃப்ளாஸ்க் வந்து 2.1.1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வெர்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது. ஓகேங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட app.py அப்படின்ற இந்த ஃபோல்டரில் நீங்கள் அந்த பேக்கேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரம் ஃப்ளாஸ்க்குன்ற பேக்கேஜ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ளாஸ்க் கிளாஸ், ஃப்ளாஸ்க்குன்ற கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ளாஸ்க்குன்ற இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆப் ஈக்குவல் டு ஃப்ளாஸ்க் __ நேம் _ கொடுத்துருங்க. ஃபைன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த ஆப்புக்கு இப்போ வந்து எந்த ஒரு வெப்பேஜ் எடுத்தாலும் சரி, அந்த வெப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு URL லோட் ஆகும். ஸோ அப்போ அந்த URL மெயின்டைன் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் நேம் ஆப்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டெக்கரேட்டர் ஒன்று போட்டுக்கலாம். @ போட்டு ஆப் டாட் ரவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா ஹோம் பேஜ்னு அர்த்தம். ஓகேங்களா? இண்டெக்ஸ் பேஜ்னு அர்த்தம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நேம், நான் வந்து இண்டெக்ஸுன்ற நேமில் ஒரு ஃபங்க்ஷன், இந்த வெப்பேஜ் லோட் ஆன உடனே இந்த பேஜ் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆகும். இதில் என்ன பண்ணுறேன்னா ரிட்டன் h1 டேக்கில் டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணுறேன். TUTORJOES டியூட்டர் ஜோஸ்ன்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் பண்ணிட்டேன். ஃபைன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து இது வந்து மெயின் மாடியூலில் நான் ஃபஸ்ட் செக் பண்ண போகிறேன். இஃப் நான் கரண்ட்டாக இருக்கிறது என்னோட மெயின் மாடியூலா, நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷனில் _ மெயின்னு செக் பண்ணுறேன். என்னோட மெயின் மாடியூல் மீன்ஸ் மெயின் ஃபங்க்ஷனாக இருந்தால் எனக்கு இந்த ஆப்பை ரன் பண்ணணும். app.run debug ஈக்குவல் டு ட்ரூ, debug ஈக்குவல் டு ட்ரூ. இது எதுக்காக debug ஈக்குவல் டு ட்ரூ போட்டிருக்காங்கிறத உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த பில்ட் அண்ட் ரன் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பில்ட் ஆகிட்டு உங்களுக்கு லோக்கலில் இந்த லொக்கேஷனில், தட் இஸ் இப்போ நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணுறதுனால லோக்கல் IP அட்ரஸ் 127.0.0.0.1 இதில் வந்து 5000 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட் அட்ரஸாக உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் டீபக் மோட் ட்ரூ கொடுத்துருக்கனால உங்களுக்கு டீபக் ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்கு. இது இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். ஃபைன். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன். இந்த லிங்கை நான் காப்பி பண்ணி என்னோட ப்ரௌசரில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இங்கே ப்ரௌசரில் எனக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. என்னோட வெப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோட் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் இதுதான் என்னோட ஹோம் பேஜோட ரவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதிலே பாருங்கள், நீங்கள் வேறு ஏதாவது டிசைன்ஸ் நீங்கள் போடுறீங்க, வேறு ஏதாவது கண்டென்ட் நீங்கள் போடுறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த டியூட்டர் ஜோஸு, அதுக்கு கீழே வந்து எனக்கு ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று வரணும். அந்த பேராகிராஃப் டேக்கில் லேர்ன் மோர் பி ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் வரணும்.
லேர்ன் மோர் பி ஸ்மார்ட். இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அண்ட் தென் மேலே ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ டீபக் மோட் ட்ரூவில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? டீபக் மோடில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது எரர் இருந்தால் அதை நீங்கள் டீபக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு போக போக என்னன்னு சொல்கிறேன்.